இல்ல தம்பி, சும்மா என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஏய், என்னைய பார்த்தா நான் டாவா தெரியுதா? இது என்ன உனக்குல இருக்கு கண்ணாடி? சொல்ல பாப்பா. ஏய், என்னை எந்த ஆட்ட வேண்டிய அவசியம் இல்ல. காசு அண்ணன் சரக்கு போட்டுருவோம்டா. அக்கா உடுக்கா, நீ பசியில இருக்கே. ஏய், நீ என்னடா பிரியாணியை கொடுத்துக்கிருக்க? வாடா போடா இல்ல ஒன்லி போடா. நீ கிறுக்காக்காதனே. ஏய், போடா மோத அடி வாங்கி சாக போற போடா. ஆள் பார்க்க நீட்டா இருக்க. பட்டன்லாம் போட்டா பண்ணா ஆள் பர்ஃபெக்ட்டா இருக்கும். கெட்டவனா சொல்லியாடி. சொல்லியா? இல்ல செல்லுல ஒண்ணும் இல்ல, செல்ல பார்க்காதீங்க. பக்கத்துல எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்? செய்வோமா? செய்வோம். அம்மா அசைவம் தானே என்னைக்குமே, நல்லா அசைவம். அசைவம்னா அப்ப கடைக்கு போ. அவன் வந்து அரட்டி போடுவேன், அவனுக்கு கரெக்டா இருக்கும் அசைவத்துக்கு. எங்கனே போறீங்க இந்த பக்கம்? எங்கேயாவது போவேன் பஸ். எங்கேயாவது போவீங்களா? சரி கோச்சுக்காங்க, ஒன்றும் இல்லை. எனக்கு ரொம்ப பசிக்குது, 100 ரூபா இருக்கு. சாப்பிட என்ன வாங்க முடியுமோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏய், என்னைய பார்த்தா நான் டாவா தெரியுதா? சாப்பாடு வாங்கி கொடுத்தா டாவா? டென்ஷன்ல போயிருக்கோம். ஹோம்பாட்டுக்கான சாப்பாடு வாங்குன்ற என்னடா போட்டுருவேன். அப்படி பார்த்தா போட்டுறாங்க, நல்லா இருக்காது. ஏய், நான் வாடை அடிக்க மூக்கு பத்தணும். சரி மச்சான், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த அங்கே போய் தம்பிக்கு அசைவத்தில் 100 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல சாப்பாடு மாசா வாங்கிட்டு வாங்க. தம்பிங்க வெயிட் பண்ணுறேன். அந்த சீன்லாம் இங்கே இல்லை, வாங்க வந்துடுறீங்க. கண்ணாடியை கொடுங்க ப்ரோ. ப்ரோ கண்ணாடியை கொடுங்க தம்பி. இருங்க வரேன். கண்ணாடியை கொடுங்க. இந்தாங்க. நான் பண்ணது அப்படியே எனக்கு திருப்பி பண்ணுறீங்க. இப்படியே நடந்து போங்க. உங்களுக்கு என்ன கால் இல்லாமல் கையா இருக்கு கீழே? உங்களுக்கு கால் இருக்குல்ல? எனக்கு இருக்குனே. உங்களுக்கு? டேய், உனக்கு இருக்குலடா. உங்களுக்கு? எனக்கு இருக்குடா. எனக்கு இருக்கு. உனக்கு இருக்குல? அப்புறம் நம்ம நடந்து வாங்கிட்டு வரலாம்ல? நீ நடந்து போக மாட்டியா? நமக்கு ரொம்பவே நடந்துனே, காலில் இருந்து கால் வலிக்குது. நீங்க அப்படி சும்மா சுத்தி இருந்தீங்க. இல்ல தம்பி, சும்மா என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஆள் குள்ளமா கருங்கருன்னு குட்டை வாத்து மாதிரி இருக்கீங்க. இப்போ நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட? சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். வீட்டுக்கே சொன்னா போக மாட்டேன். நீ யார உனக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்கணுமா? வீட்டுக்கே சொன்னா போக மாட்டீங்களா? அந்த பாவம் தான் உங்களை பிடிச்சி இப்படி ஆட்டுது. ஒழுங்கா என்ன எந்த ஆட்ட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம நீங்களே ஆட்டிட்டு தான் இருக்கீங்க. கரெக்டா? என்னத்த இந்த இப்படி ஆட்டிட்டு இருக்கீங்களே. வாங்கிட்டு வாங்க. ஆடுவேன். என் காலு, என் கை, என் உடம்பு உன்னை ஆட்டல ஆட்டவா பாக்குறியா? சோ நீ ஆட்டெல்லாம் வேணாம், போய் குஸ்கா மட்டும் வாங்கிட்டு வாங்க. என்னது குஸ்கா? டேய், திருப்பி என்னடா குஸ்கா வாங்கிட்டு வா, குஸ்கா வாங்கிட்டு வாண்டா. சரி பிரியாணி வாங்கிட்டு வானே, காசு எக்ஸ்ட்ரா போட. போய் கால் இருக்குல்ல, போய் வாங்குடா. நம்ம உனக்கு என்னனே இருக்கு? உனக்கு கால் தானே இருக்கு. என்னது? உனக்கு கால் தானே இருக்கு. என் கால் என்ன உனக்கா வச்சிருக்காங்க? உனக்கு உன் கால் ஒண்ட தானே இருக்கு. உன் கால் ஒண்ட இருக்கு, என் கால் ஒண்ட இருக்கு. நான் சாப்பிடணும். உனக்கு தானே நீ தான்டா போணும். வாங்கி யார் வேணா கொடுக்கலாம்னே. என்னது? டேய், நடந்து போ. தம்பி பார்த்தா வெளியூர்கார மாதிரி இருக்க. வெளியூர்காரன் நான் பிடிச்சிங்களா? பாயிண்ட பிடிச்சிங்களா? அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, வெளியூர்காரனுக்கு உள்ளூர்காரன் ஹெல்ப் பண்ணுங்கன்றேன். அதான் உனக்கு கால் இருக்குல்ல தம்பி, அட்ரஸ் வேணா சொல்றேன் நானு. இல்ல 100 அட்ரஸ் சொல்லி கொடுக்குறங்க. நான் அப்படி காசு அப்படி தூக்கி இப்படி வச்சு அப்படின்னா போயிட்டு வர மாட்டீங்களா? காசு அண்ணன் சரக்கு போட்டுருவோம்டா. All my friends are toxic, all ambitionless, so rude and always negative. பரவாயில்லையா? வாங்கிட்டு வானே, உன்னை வேணாம்னு சொல்லல. 1/2 கழிச்சு வாங்கிட்டு வரேன். நீ குஸ்கா கொடுக்காத, நீ பசியில இருக்கே. நீ என்னடா பிரியாணியை கொடுத்துக்கிருக்க? பீஸை போட்டு நீங்க கொடுக்குறீங்களா? நான் கொடுக்குறீங்களா? நீ குஸ்கா கொடு, நான் பிரியாணி தரேன். அதான் வாங்கிட்டு வாங்கன்றேன். அதான் வாடா போடா. வாடா போடா இல்ல, ஒன்லி போடா. அதாவது ஒன்லி போங்க. வாங்கிட்டு வா. நீ நல்ல மனுஷன், எனக்கு தெரியும். ஆள் பார்க்க நீட்டா இருக்க. பட்டன்லாம் போட்டா பண்ணா கட்டவனா சொல்லியாடி. கெட்டவனா வாடா பாக்குறியாடா? இதுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குறதுக்கு நீ கெட்டவனா போறியா? என்ன ஒரு பிரியாணிக்கு கெட்டவனா போறியா? டென்ஷன் ஆக்கி இருக்காடா. நீ ஏன்டா இப்படி? நீ பூனி பிரியாணி வாங்கிட்டு நீ எங்கடா? எங்க இருந்துடா? நான் இங்க இருந்தானே இன்னும் வந்துட்டு இருக்கேன். உன்னை பார்க்கவே இல்லையடா ஒரு நாள். இங்க நான் வீட்டுல இருந்தேனே, அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டேன். சரி, அதுக்கு என்னப்பா? அதுக்கு என்னப்பா? உன்கிட்ட இருக்குனே 100 ரூபா உன்கிட்ட இருக்கு. ஏன் காசு? உன் காசு அது. ஓ அப்படியா? உங்க பைக்கில் வந்து உங்க காசா? சரி போங்க, 100 ரூபாய் போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க, சாப்பிடும். உட்காந்து நம்ம இங்கே உட்காந்துருக்கீங்க. நீ வாங்கிட்டு வந்து வச்சுக்கலேன், உங்க காசு போட்டு ஒரு வாட் பாட்டில் வாங்கிட்டு வச்சுக்கலேன், இலையை போட்டு 2 பேரும் உட்காந்து தின்றுலாம். என்ன சொல்றேன்? எங்களுக்கு ஒரு வேலையே இல்லையாடா? டேய், வேலை எல்லாம் தானே சுத்தி திடுறா. டேய் போடா மோத அடி வாங்கி சாக போற போடா. இப்பதான் கொஞ்சம் டீசெண்டா பேசுறீங்க, அடி வாங்கி சாக போற இப்படிலாம் பேசுறீங்க. போடா மோத, ஏன்டா போட்டு வெறுப்பு ஏத்துற? நானே ஞாயிற்றுக்கிழமை அதுமா சரக்கு போட முடியாது, உனக்கு வேதனையில இருக்கேன். போடா பெஸ்ட். அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்தாங்க 100 ரூபா எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபாய் போட்டு 145 தானே, 145 வாங்கினீங்கன்னா ஆளு கட்டிங் போடலாம். டீலா? 150 ரூபா சேர்த்து கொடுத்துருச்சு. காசு தண்ணி பாக்கெட் எல்லாம் சேர்த்து வாங்கிட்டு. ஏங்க நான் 100 ரூபா ஓவா கொடுக்குறேன், உங்க 100 ரூபா போட்டு நீங்க வாங்கிட்டு வர மாட்டீங்களா? எல்லாத்துக்கும் நான் தான் கொடுக்கணுமா? அந்த 100 ரூபா இருந்தா நான் முதல்ல கூட வாங்கி கொடுக்க மாட்டேனாடா. ஓசில வாங்கி கொடுக்குறதே பெருசு, அது தெரியுமா? வாங்கி கொடுக்குற ஒரு 100 ரூபா சேர்த்து போட்டு சரியா வாங்கி விடுறா.
ஏங்க வாங்கி கொடுக்குறது அதான் ஷேரிங் தான் இங்கே. சரிங்க அண்ணன், எனக்கு வேலை இல்லை. ஏங்க வேலை இல்லைன்னு தான் சொல்கிறேன். அதனால தான் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா 100 போட்டு கையில் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு 200 இருக்குன்னு நினைக்கிறேன். 10 ரூபா தான் வச்சிருக்கானே. போடா சொருகிற போறேன் போடா. நீ மைனோனி ஏய் போடா ஏண்டா இப்படி நீ கிறுக்காக்காதனே, டென்ஷன் ஆகாதனே, நீ மெண்டல் ஆகாதனே, நீ மெண்டல் ஆகாதனே. கடையே ஜான் தரேன் ஒழுங்கா கொண்டு போயிரு. சும்மா நானும் கடைசி ஜானி தரேன் ஒழுங்கா பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறேன். டென்ஷன் ஆகிடுறேன் தம்பி. எதுக்கு படம் கரெக்டான பட்டன் நான் போடக்கூடாது. சரக்கு கூட நீ குடி, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. குடிக்க மாட்டேன்டா, சும்மா கேட்டேன்டா. இந்தரா புறா நீ போய் வாழை சாப்பிட போய். இப்பெல்லாம் போய் பேசுதா குப்பு குப்புன்னு வாழை அடிக்குது, குடிக்க மாட்டியான். டேய் நான் குடிப்பேன், குடிக்காம இருப்பேன். என்னடே மாத்தி மாத்தி பேசுற? அண்ணினுக்கு மேல இருக்க டேய் போய் நான் வாங்கிட்டு அண்ணன்டா, ஞாயிற்றுக்கிழமைனால நான் ஒரு ஆளு அண்ணன்டா. இப்போ என்னனே பண்ற? எந்திரியம் தெரிஞ்சாதான் நீ வாங்கி தருவியா இல்லை தெரியாம கேட்குறேன். டேய் நீ எந்த ஏரியான்னு தெரிஞ்சாலும் தெரியாது வாங்கி தர முடியாதா? போடா ஃபர்ஸ்ட். வாங்கி தர முடியாதெல்லாம் இல்லை. முதல்ல இந்த மாதிரி கண்ணாடி எல்லாம் பிள்ளைங்க போடாங்க, கேவலமா இருக்கு. இப்படி போடுங்க, அழகா இருக்கும். எந்த இந்த மூஞ்சிக்கு எப்படி போடலாம் கண்ணாடி செட் ஆக மாட்டேங்குது. உனக்குல இருக்கு நீ கண்ணாடி உள்ள போறேன் முதல்ல குர்ரா முத ரெண்டாவது நீ கண்ணாடியா குர்ரா. என்னண்ணே உயரம் பத்தல கல்லு மேல அடிக்குதா? ஹைட் சரியா இருக்கு பாத்தியா? கை வலிக்குது. கையை திருப்புறா. நான் என்ன பையன் நான் என்ன பையன் பார்த்தா அப்படி தெரியுது? எப்படா தெரியுது? ஏண்டா அப்படி கொண்டுகிட்டு இருக்க? பேசுனே பேசிதாதரா. ஐயோ ஐயோ டேய் கூட அடிக்க போறேன். பூடா பூடோ டென்ஷன் ஆகிட்டு இருக்காடா. டென்ஷன் ஆகிட்டு இருக்காதடா. உன் காசு இந்திரா உன் காசு. நான் பேசி சலம்பல் பண்ணாத. போய் முதல்ல வேலை போடா. சப்பு சப்புன்னு அரைய பப்ப போடா போடா ஃபர்ஸ்ட். காசு எடுத்து போடா முத. கிளம்புடா முத. தெரியுதுலடா. ஏய் பூடா தெரியுதுடா. ஏய் ஏண்டா அப்படி? ஏய் உள்ள ஏய் பூடா. ஏய் காசெல்லாம் எடுத்துறமே பாக்கல. அச்சோ கிளிய போது கொல்ல போறேன். எவன் ப்ளூடூத் ஹெட்செட் கண்டுபிடிச்சான் தெரியல. கண்டவன்லாம் காதுல மாட்டி எடுத்துறான். என்னண்ணே ஒரு மாதிரி கிர்ன்னு இருக்க? என்னாச்சு? நீ வேற எதுவும் பஞ்சாயத்தா? உனக்கு என்னடா இப்படி செய்யற? உனக்கு அதான் சொல்லல. என்னடா ப்ளூடூத் ஹெட்செட்லாம் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. கண்டவன்லாம் காதுல மாட்டி எடுத்துறான். குறுக்குத்தாடா. குறுக்குத்தாதரா. ஏண்டா அப்படி? புல்லாதடா பொல்லாதடா. புர்ரா 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 காசை புர்ரா. காசை வைடா பாக்கெட்ல. காசை வைனே பாக்கெட்ல. காசு உங்ககிட்ட தானே இருக்கு. உங்க ஹெட்செட் என்கிட்ட இருக்கு. உங்க கண்ணாடி என்கிட்ட இருக்கு. தம்பி இவ்வளோதானே அண்ணன் 100 ரூபா கிடச்சிருச்சு. எனக்கு அதுவே போதும். இது நீயே வச்சுக்க. நான் போய் ஒரு கட்டிங்க போட்டு வந்துட்டு அண்ணன் அப்புறம் உன்கிட்ட பேசுறேன், டீல் பண்றேன். நீ கட்டிங் போயிட்டு வரதுலாம் இங்க இருக்க மாட்டேனே, அது தெரியுமா? டேய் எங்கடா போற? எங்கடா போற அப்படின்னா? எங்கடா போற? இந்த ஏரியாவுல விட்டு நீ அதுன்னு இப்படி என்ன காத்து அக்குல காத்து வாங்குறியானே? இப்படி காத்து வாங்க வாடா. இங்க பாருங்க, மேல கை வைக்காதீங்க, டென்ஷன் ஆயிரும். அப்புறம் மேல தம்பி கோவப்பட்டேன் அப்படின்னா ஓடா முத. கிளம்புடா. 100 ரூபா கிடச்சிரு, அதே கிளம்புடா. ப்ரோ 100 ரூபாய் கொடுங்க ப்ரோ. அது நீயே வச்சுக்க தம்பி. ப்ரோ எனக்கு வேணாம் ப்ரோ.